இளஞ்சிங்கம் ஒரு பெரிய யானையை வீழ்த்துவது போல வீழ்த்தினான் கரிகாலன் சொல்லுவாரு. யார் அந்த வெண்ணி பரந்தலை போர்ல வீழ்த்தினார் தெரியுங்களா? பனந்தோட்டு மாலை அணிந்த சேரனையும் வேப்பந்தலை மாலை அணிந்த பாண்டியனையும் ஆத்தி மாலை சூடிய கரிகாலன் வென்றான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுல சாதக பறவையானது பயங்கர இடி மின்னல்களுக்கு இடையேயும் வானத்தை அண்ணாந்து பார்த்து மழை நீரை குடித்துக் கொண்டிருக்கும். அது மழை நீரை தவிர வேற எந்த நீரையும் குடிக்காது. அந்த ஆழ்ந்த லட்சியம் இளைஞர்களுக்கு வேண்டும் சொன்னார் விவேகானந்தர். முதல்ல டிஎன்பிஎல் மேட்ச்ல செலக்ட் பண்றாங்க. ஆனா அந்த டிஎன்பிஎலுக்கு போறார். அங்கேயும் அவரே ஒன்னும் ஜெயிக்கல. ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎல் மேட்ச்ல ஒரு விக்கெட் கூட எடுக்கல, ஒரு ரன் அடிக்கல, ஃபீல்டிங் மிஸ்ஸிங், ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல. திருப்பியும் போராடுறான், அங்க ஜெயிக்கல. அடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல மிகப்பெரிய வெற்றியை பெறார். அந்த மிகப்பெரிய வெற்றியை வைத்து தான் யாரை பத்தி பேசுறாருன்னு நம்ம பசங்க சொல்லுவாங்க. எஸ் கரெக்ட். வருண் சக்கரவர்த்தி டீச்சர்ஸால முட்டாள் என்று முத்திரை குத்தப்பட்ட பையன் தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்க அம்மா அவருக்கு உதவியா இருக்காங்க. நூலகத்துக்கு போறாரு, தினமும் படிக்கிறார். அப்படி படிச்சு 11 நாட்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பு, 60 நாட்களுக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, என்ன 1300 கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாயா. இந்த தஞ்சை மண்டல இளைஞர்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. செருப்பாளி எரிந்த இளஞ்சை சென்னியின் மகன் கரிகாலன் தஞ்சை அடுத்த வெண்ணி பரந்தலை, அந்த வெண்ணி என்ற இடத்தில் நடத்தக்கூடிய வெண்ணி பரந்தலை போரில் முதல் இளைஞனாக, அதாவது இளஞ்சை சென்னியின் மகன், அவன் இளஞ்சை சென்னி ஒரு மிகப்பெரிய அரசன், அந்த மகன் கரிகாலன். ஆனால் அந்த கரிகால பெருவளத்தான் திருமாவளவன் என்கிற பண்ற அந்த கரிகால பெருவளத்தான் தான் பிறந்து கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள் அந்த நாட்டிலே இல்லாமல் வெளியில் அவர் மாமாவால் வளர்க்கப்பட்டவன் கரிகால பெருவளத்தான். அதன் பிறகு ஒரு இளைஞனாக இளஞ்சிங்கமாக உருவெடுத்து இந்த தஞ்சை மண்ணிலே முதல் வெண்ணி என்ற நடத்தக்கூடிய அந்த போரிலே இளஞ்சிங்கமாய், அதை சொல்றாரு, அந்த ஓமை சொல்லுவார் அவரு. இளஞ்சிங்கம் ஒரு பெரிய யானையை வீழ்த்துவது போல வீழ்த்தினான் கரிகாலன் சொல்லுவாரு. யார் அந்த வெண்ணி பரந்தலை போர்ல வீழ்த்தினார் தெரியுங்களா? சேரமான் பெருஞ்சேரலாதன் என்ற சேரனையும், அதான் அழகா சொல்லுவாரு, பனந்தோட்டு மாலை அணிந்த சேரனையும் வேப்பந்தலை மாலை அணிந்த பாண்டியனையும் ஆத்தி மாலை சூடிய கரிகாலன் வென்றான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுல அப்படிப்பட்ட இளைஞர் பிறந்த மண்ணுங்க இது. இங்க வந்துகிட்டு பெரியவங்க பெரியவங்க பேசுறீங்க. இறுதியா ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். இளைஞர்கள் தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறாங்க லட்சியத்தோடு. விவேகானந்தர் சொல்லுவார், ஆழ்ந்த லட்சியம். சாதக பறவையானது பயங்கர இடி மின்னல்களுக்கு இடையேயும் வானத்தை அண்ணாந்து பார்த்து மழை நீரை குடித்துக் கொண்டிருக்கும். அது மழை நீரை தவிர வேற எந்த நீரையும் குடிக்காது. அந்த ஆழ்ந்த லட்சியம் இளைஞர்களுக்கு வேண்டும் சொன்னார் விவேகானந்தர். அந்த லட்சியத்தோடு செயல்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு மிகப்பெரிய இந்திய கிரிக்கெட் வீரர், அந்த மிகப்பெரிய இந்திய கிரிக்கெட் வீரர் 13-14 வயசுல நல்லா பவுலிங் போடுவார், நல்லா பேட்டிங் பண்ணுவார். அதுக்கப்புறம் கல்லூரி பருவம் வருது. கல்லூரி சேர்ந்து படிக்கிறார். 4 ஆண்டுகள் முடிக்கிறார். முடிச்சு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போறார். ஒருத்தன்ட்ட அருமையா நான் வேலைக்கு பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சரா வராரு. ஃப்ரீலான்சரா வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு அந்த பணியில திருப்தி இல்லை. ஒரு ஆர்கிடெக்ட், பிடெக் ஆர்கிடெக்ட் முடிச்ச ஒரு இளைஞன். அதற்கப்புறம் நாம எதை விட்டோமோ, எந்த கிரிக்கெட்டை விட்டோமோ அந்த கிரிக்கெட்டை திருப்பி கையில் எடுக்கிறார். கிரிக்கெட்டை கையில் எடுத்து நல்ல பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் போடுறார். அப்ப பவுலிங் போடும்போது அவருடைய கால், அந்த கணுங்கால் மூட்டு நழுவி போயிடுது. அந்த மூட்டு நழுவி போன உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அவர் மருத்துவர் சொல்றாரு, இனிமேல் நீங்க ஃபாஸ்ட் பவுலிங்கே போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அவருடைய பயிற்சியாளர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ எழுந்து வாடா, உனக்கு நான் ட்ரைனிங் தரேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலிங்கை ஸ்பின்னா மாத்துறாரு. அப்ப எவ்வளவு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கை ஸ்பின்னா மாத்த சாதாரணம் கிடையாது. அந்த ஸ்பின் பவுலிங்ல மிகப்பெரிய பயிற்சியை எடுக்கிறார். முதல்ல டிஎன்பிஎல் மேட்ச்ல செலக்ட் பண்றாங்க. ஆனா அந்த டிஎன்பிஎலுக்கு போறார். அங்கேயும் அவரே ஒன்னும் ஜெயிக்கல. ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎல் மேட்ச்ல ஒரு விக்கெட் கூட எடுக்கல, ஒரு ரன் அடிக்கல, ஃபீல்டிங் மிஸ்ஸிங், ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல. திருப்பியும் போராடுறான் இளைஞன். அதுக்கப்புறம் அடுத்த டிஎன்பிஎல் மேட்ச்ல அவருக்கு இடம் கிடைக்குது, அங்க சக்சஸ் பண்றாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐபிஎல் எடுக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ், அங்க ஜெயிக்கல. அடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல மிகப்பெரிய வெற்றியை பெறார்.
அந்த மிகப்பெரிய வெற்றியை வைத்து தான் இருங்க இருங்க இந்திய அணி இங்க யார பத்தி பேசுறாருன்னு நம்ம பசங்க சொல்லுவாங்க. எஸ் கரெக்ட், வருண் சக்கரவர்த்தி. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்திய அணி இடம்பெற்றவர்தான் வருண் சக்கரவர்த்தி. அந்த வருண் சக்கரவர்த்தி தன்னுடைய எடுத்த காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, நான் என்ன வெற்றியோட முடிக்கணுங்கிறத அவர் முடிச்சார் இந்திய அணியில் இடம்பெற்று. அப்படி வேணுங்க. அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யோசித்து பாருங்க. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்க. தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் டீச்சர்ஸால முட்டாள் என்று முத்திரை குத்தப்பட்ட பையன் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அதன் பிறகு ஸ்கூல்ல 8 வயசு, அதாவது 8வது படிக்கக்கூடிய வயசு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. அப்ப அதை என்ன பண்றாரு, அவர் வாதியாரு, இவரெல்லாம் மூளை கோளாறு உள்ள பையன், எங்களால படிக்க வைக்க முடியாது, அனுப்பிச்சு விட்டுறாரு. தான் சொந்த முயற்சியில் அவங்க அம்மா அவருக்கு உதவியா இருக்காங்க, நூலகத்துக்கு போறாரு, தினமும் படிக்கிறார். அப்படி படிச்சு 11 நாட்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பு, 60 நாட்களுக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, என்ன 1300 கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாயா. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த வெற்றி யாருங்க? இளைஞர்கள் தான். என்னையோ தெரிஞ்சுக்கோ, இளைஞர்கள் ஆற்றல் மிகுந்து. ஏங்க தலைவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 1000 இளைஞர்கள் கொடுங்க, 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த இந்தியாவை வல்லரசு காட்டணும் சொல்றாங்க. உங்களை மாதிரி எதிரில் இருக்க மாதிரி 100 முதியவர்களை கொடுங்க, 1000 பெரியவர்களை கொடுங்க, 1000 அனுபவசாலிகள் கொடுங்க, யாரும் கேட்க கிடையாது. ஏன்னா அவனால் தான் சிந்திக்க முடியும், ஜெயிக்க முடியும், ஓட முடியும், அடிபட்டாலும் எழுந்து ஓடுவார் என்னுடைய இளைஞன். அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயம் தான் என்றும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும். ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன் பட்டிமன்ற புலின்னு. அதனால எங்க அணிக்குத்தான் தீர்ப்பை கொடுப்பாங்க, அவங்களும் இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன்.